தினசரி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா டாக்டர்கிட்ட போக வேண்டிய தேவையே இருக்காது அப்படிங்கிறது ஆங்கில பழமொழி. அதே சமயம் ஆப்பிளோட பல மருத்துவ நன்மைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆப்பிளோட விதைகள் நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அது என்னங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். மேலும் ஆப்பிள் கொடுத்த பல நன்மைகளையும் இந்த வீடியோல சொல்றேன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஆமாங்க, ஆப்பிளோட விதைகள் கண்டிப்பா நச்சுத்தன்மை வாய்ந்தது தான். ஏன்னா அமிக்டலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்டு இந்த விதைகளுக்குள்ளார இருக்கு. இந்த விதையில இருக்கக்கூடிய அமிக்டலின் நம்ம விதையை கடிச்சோன்னு வைங்க, கடிச்சு மென்னோம் அப்படின்னா அந்த விதையில இருக்கக்கூடிய அமிக்டலின் ஹைட்ரஜன் சயனைடா மாறும். ஆமாங்க, ஹைட்ரஜன் சயனைடு. ஏற்கனவே நான் மரவள்ளிக்கிழங்கு வீடியோவில் இதே சயனைடு பத்தி பேசியிருக்கேன். இதே குரூப் தான் ஆப்ரிகாட்டு, பிட்டர் ஆல்மண்ட் சொல்லக்கூடிய கசப்பு பாதாம் போன்ற எல்லா விஷயங்களையும் இருக்கக்கூடியது இந்த அமிக்டலின். இதுதான் ஹைட்ரஜன் சயனைடா மாறும். இந்த ஹைட்ரஜன் சயனைட் நம்ம உடம்புல படபடப்பு, தலைவலிகள், மயக்கம் வருதல், தலை சுற்றுதல் போன்ற உணர்வுகளை ஏற்படுத்தும். ஆனால் ரெண்டு நல்ல விஷயத்த சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த விதைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த விதைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய கோட்டிங், இந்த கோட்டிங்னால நீங்கள் ஆப்பிள் விதைகளை முழுகினா அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஏன்னா அந்த விதைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த மெல்லிய படலம் அப்படிங்கிறது அப்படியே ஆப்பிள் விதைகள் எந்த சேதாரமும் இல்லாமல் நம்ம உடம்பு விட்டு வெளியே வரத்துக்கு உதவி புரியும். அது டைஜஷன் ஆகாது இயல்பாகவே. ஆனால் அதோட முக்கியமான நல்ல விஷயத்த சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி சயனைடு டாக்ஸிசிட்டி அளவுக்கு போகணும்னா நம்மளுக்கு ஒரு ஆப்பிளில் 5 விதைகள் இருக்கும். நம்ம ஒரு ஆப்பிள் மாதிரி 83 ஆப்பிளில் இருக்கக்கூடிய விதைகளை கடிச்சு சாப்பிட்டா தான் உண்மையிலேயே நம்மளுக்கு ஹைட்ரஜன் சயனைடு பாய்சனிங் அப்படின்னு ஒரு பாய்சன் ஏற்படுத்துகிற அளவுக்கு பிரச்சனை. இது 1-2 ஆப்பிள் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இருந்தாலுமே நம்ம சேஃப்டி கருதி, பாதுகாப்பு கருதி என்றைக்குமே குழந்தைகளுக்கு கட் பண்ணி கொடுக்கும்போது விதைகளை நீக்கி கொடுக்கறது மிக மிக முக்கியம். சில பேர்னால எதையுமே விதைகள்லாம் தூக்கி போட மாட்டேன், அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆப்பிளை கடிச்சு விதையோட சாப்பிட்றவங்க இருந்தீங்கன்னா அந்த ஹேபிட் வேணாம். அது கெட்ட பழக்கம் அப்படிங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். விதையை நீக்கிய பின்பு, தோள்களையும் நீக்கிய பின்பு ஆப்பிளை சாப்பிடுங்க. ஏன்னா ஆப்பிளோட தோள்கள் மேலே அந்த வேக்ஸ் கோட்டிங் போடப்பட்டிருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல. கண்டிப்பாக வேக்ஸ் கோட்டிங் இருக்குது. இந்தியா மாதிரி சீதோஷ்ண நிலையில் அந்த ஆப்பிள் வாடி வதங்கி கருப்பாகாமல் பாதுகாத்துட்டு இருக்கு. அதனால் அதையும் நம்ம எடுத்துடணும், கோட்டிங் எடுத்துடணும். தோள்களை நீக்கிய பின் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இன்னொரு பொதுவான நம்பிக்கை என்னென்னா ஆப்பிள் பற்றி, ஆப்பிள் இது ஒரு வேறு நாட்டில் இருந்து தான் விளைவிக்கப்பட்டு இங்கே வருது, நம்ம நாட்டில் ஆப்பிளே கிடையாதுன்னு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. ஆப்பிள் நம்ம நாட்டில் பரவலாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பழம். முக்கியமாக ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் போன்ற இமயமலை சாரல் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை எல்லாமே ஆப்பிளோட வளர்ச்சிக்கு ரொம்ப அதிகமாக உதவி புரியக்கூடிய மாநிலங்கள். முக்கியமாக இமாச்சல் பிரதேசிலிருந்து நிறைய ஆப்பிள்கள் உற்பத்தி செய்யப்படுது. உலகத்திலேயே அதிகமாக ஆப்பிள் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நாடு சைனா, அதுக்கடுத்து USA, அமெரிக்கா, அதுக்கடுத்து நாம தான். அதனால் பெரும்பாலும் நீங்கள் கடைகளில் பார்க்கக்கூடிய ஆப்பிள் அப்படிங்கிறது ஒன்றும் ஃபாரின்லேருந்து வர கிடையாது. இது எல்லாமே இந்திய உற்பத்தி பழங்கள் தான். ஆப்பிளுமே ஆப்பிள்லேருந்து தயாரிக்கக்கூடிய ஆப்பிள் சைடர் வினகர் இது பல மருத்துவ நன்மைகள் வாய்ந்தது. என்னோட வீடியோக்களையும் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்கள் அந்த ஆப்பிள் சைடர் வினகரோட மருத்துவ பலன்கள் குறித்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறையவே இருக்கும். அதாவது 3 லிட்டர் ஆப்பிள் சைடர் வினகர் தயாரிக்கிறதுக்கு 36 ஆப்பிள் தேவை. ஆப்பிள் கிட்டத்தட்ட 7,50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். டாக்டர் போதும், ஆப்பிளோட ஃபேக்ட்ஸ் கொடுத்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆப்பிளுக்கு என்ன நன்மைகள், ஆரோக்கிய நன்மைகள், அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வாங்க டாக்டர். சுற்றிக்கிட்டே இருக்காதீங்க, ஆப்பிளை சுற்றிக்காதீங்க. கரெக்டு தான். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பிள்ங்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபேக்ட்ஸ்குள்ளே போடலாம்னு நினச்சேன். முதல்ல ஆப்பிளோட முக்கியமான நன்மைக்கு அதற்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலிக் ஆசிட். இது ஆப்பிளுக்கே உரித்தான ஒரு ஆசிட், அமிலம். இந்த மேலிக் அமிலம் ஆப்பிளில் நிறைய இருக்கு. இந்த மேலிக் ஆசிட் எதுக்கு உதவுது தெரியுங்களா? டீடாக்ஸ், நச்சுத்தன்மையை நீக்கிறதுக்கு மேலிக் ஆசிட் ஒரு அருமையான கெமிக்கல் ஆப்பிள் மூலமா நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம உடம்புல சத்துக்கள் உற்பத்தி ஆகிறதுக்கு, உடம்புல இருக்கக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட், சாதாரணமாகவே உடம்புல இருக்கக்கூடிய பல நச்சுக்களை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. வாயில கூட ஓரல் ஹைஜீன், நம்ம வாயில கூட இருக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களை நீக்கக்கூடியது. வாயில் ஆரம்பிச்சு உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய பல கெட்ட விஷயங்களை நீக்கக்கூடியது மேலிக் ஆசிட். இந்த ஒரு காரணம், ஒரு முக்கியமான காரணம் ஆப்பிள் எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த ஆப்பிள்ல இருக்கக்கூடிய மேலிக் ஆசிட் தான் தோல் கிரீம்கள், பாடி லோஷனு,
ஷாம்பு, பருக்கள் வராமல் பாதுகாக்கக்கூடிய கிரீம்கள், ஆன்டி ஏஜிங் வயதான தோற்றத்தை குறைக்கக்கூடிய கிரீம்கள், பல விதமான மெடிக்கல் ப்ராடக்டில் யூஸ் பண்ணக்கூடியது மேலிக் ஆசிட். இந்த மேலிக் ஆசிட் ஆப்பிள்லேருந்து கிடைக்கிது. இந்த மேலிக் ஆசிட் கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது, கல்லீரல் பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது. இதனால் ஆப்பிள் நம்ம கல்லீரலுக்கு நல்லது. கல்லீரல் நச்சுக்கள்னால ரொம்ப ஒரு மாதிரி கிடக்கும், அதை வந்து புத்துணர்ச்சி பெற வைக்கிறதுக்கு கல்லீரலுக்கு இந்த ஆப்பிள் ரொம்ப உதவியாக இருக்கும். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக வாய் பகுதியில் வந்து அந்த வறட்சி, வாய் வறண்டு போதல், எரிச்சல், முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது போன்ற பல விஷயங்கள் ஏற்படலாம். இதை வந்து ஜெரோஸ்டோமியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெரோஸ்டோமியா வாய்ப்பகுதியில் ஏற்படுது. இதை வந்து வராமல் தடுக்கக்கூடியது ஆப்பிள். நான் ஏற்கனவே சொன்னேன், வாயில் ஆரம்பித்து உடம்புக்குள்ளார பல விஷயங்களுக்கு நல்லதுன்னு. அந்த வகையில் ஜெரோஸ்டோமியா போன்ற வாய் வறட்சி, வறண்டு போதல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கக்கூடியது ஆப்பிள் மேலிக் ஆசிட். இந்த மேலிக் ஆசிட் ஆப்பிளில் மட்டும்தான் இருக்குன்னு கிடையாது. திராட்சை, தர்பூசணி, செர்ரி பழங்கள், காய்கறிகளில் கேரட்டு, இதெல்லாம் மேலிக் ஆசிட் இருக்கு. இந்த மேலிக் ஆசிட் சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. சிறுநீரகத்தில் கல் உருவாகாமல் தடுக்குது. மேலிக் ஆசிட் ஒரு என்சைமா செயல்பட்டு கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சிறுநீரகத்தை நல்லா வேலை செய்யறதுக்கு உதவி செய்யுது. அதனால தான் கற்கள் உருவாகாமல் தடுக்குது. இந்த மேலிக் ஆசிட் தோள்களோட ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஆக இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மேலிக் ஆசிட் ஒரு ஆப்பிளில் 7.77% இருக்கு. முடிகளோட ஆரோக்கியம், தோள்கள், பல விஷயங்களுக்கு மேலிக் ஆசிட் நல்லது. இந்த மேலிக் ஆசிடுக்கு அடுத்து ஆப்பிளில் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான அமிலம் சக்சினிக் ஆசிட். இந்த சக்சினிக் ஆசிட் இண்டஸ்ட்ரியில் வந்து இது வந்து ஒரு அசிடிட்டியை குறைக்க உதவக்கூடிய ஒரு விஷயம். வயிற்றில் ஏற்படக்கூடிய அசிடிட்டியும் குறையும் சக்சினிக் ஆசிட்னால. நிறைய உணவுப் பொருள்களில் வந்து அதோட ஃப்ளேவர் அதிகரிக்கிறதுக்கு சக்சினிக் ஆசிட் உபயோகப்படுத்தப்படுது. மருந்துகளில் வந்து ஸ்டெபிலைசர், அந்த மருந்துகள் வந்து நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெபிலைசராக உபயோகப்படுத்தப்படுது. இதெல்லாம் இயற்கையாக ஆப்பிளில் இருக்குது. நம்ம முகம் பொலிவாக இருக்க முகத்தில் பயன்படுத்தக்கூடிய கிரீமில் சக்சினிக் ஆசிட் இருக்குது. இந்த சக்சினிக் ஆசிட் மெனோபாஸ் சமயத்தில் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த ஹாட் ஃப்ளாஷஸ்ன்னு சொல்லுவோம், இரவு நேரத்தில் வேர்த்து விறுவிறுத்து போய் எந்திரிக்கிறது, இரிட்டபிளான மூடு இருக்கிறது, இதெல்லாம் குறைக்கக்கூடியது சக்சினிக் ஆசிட். சக்சினிக் ஆசிட் முகத்தில் வரக்கூடிய பருக்களையும் குறைக்கக்கூடியது. ஆப்பிளில் இருக்கக்கூடிய பல்வேறு வைட்டமின், மினரல் சத்துக்கள் நம்மளுக்கு கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகளை குறைக்குது, சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் குறைக்குது, இதய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை குறைக்குது. ஆப்பிள்லேயே 2 வெரைட்டி இருக்கும். மாவு ஆப்பிள், அப்புறம் நறுக்குன்னு இருக்கும். ரெட் டெலிஷியஸ், ஃபியூஜி ஆப்பிள், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்குது. என்னென்னா ஆப்பிளில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவைக்கு, எப்போவுமே பழங்களில் இருக்கக்கூடிய சுவைக்கு காரணம் ஃப்ரக்டோஸ். அதனால் வந்து என்னதான் பழமாக இருந்தாலும் ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறது ஓகே, ஆப்டிமல் இன்டேக். அதுக்கு மேலே வேண்டியதில்லை. நிதானமாக டெய்லி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தை வளர்த்துக்கலாமே தவிர ஒட்டுக்கா ஒரு நாளைக்கு 4-5 ஆப்பிள் சாப்பிட முடியாது. சாப்பிட்டா நம்ம பட்ஜெட்டும் தாங்காது, அது வேறு விஷயம். ஒரு 200 கிராம் ஆப்பிளில், ஒரு ஆப்பிளில் 104 கலோரி, மாவுச்சத்து 28 கிராம், நார்ச்சத்து 5 கிராம், ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சியில் 10% கிடைச்சிடுது, காப்பர் 6% கிடைச்சிடுது, பொட்டாசியம் 5%, வைட்டமின் கே 4% கிடைச்சிடுது ஒரு ஆப்பிள் மூலமாக. ஆப்பிளில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், மேலிக் ஆசிட், சக்சினிக் ஆசிடுக்கு அடுத்து பெக்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து. இந்த பெக்டின் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம குடல்கள் ஆப்பிள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு காரணமாக அமையுது. அதனால் பெக்டின் வந்து நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியம். குடலில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள் நம்ம உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பெக்டின் தேவை. 2 முக்கியமான நல்ல கிருமிகள் பேரை சொல்லிடுறேன். பாக்டீரியோடிட்டஸ், இன்னொன்று வந்து ஃபிர்மிக்யூட்டஸ். இந்த பாக்டீரியாக்கள், கிருமிகள் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம குடல் ஆரோக்கியமாக இருக்கும். அது நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். அடுத்து ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க சாப்பிடக்கூடிய ஒரு பழம் ஆப்பிள். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய குர்சிட்டின் தான் இதுக்கு காரணம். அலர்ஜி தொந்தரவுகளை குறைக்கக்கூடியது. அடுத்து மூளையில் ஏற்படக்கூடிய அல்சீமர் நோய் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வராமல், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸுனால மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் டேமேஜ் ஆகிட்டே போங்க. நம்ம மூளைக்கு இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸாக நாளுக்கு நாள் டென்ஷன், தலைவலிகள் தானே. இதனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கெட்ட உணவுகளும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது மூளையோட வாழ்நாள் திறன், மூளையோட ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் ஆப்பிள் நல்ல உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் டேமேஜை குறைச்சி ஞாபக மறதி நோய்கள்லாம் வராமல் தடுக்கும் வயதான காலத்தில். ரைட்டுங்க, ஆப்பிள் குறித்து ரொம்ப விலாவரியாக பேசிட்டேன். இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த பழமொழி ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் ஆப்பிள் எ டே கீப்ஸ் த டாக்டர் அவே அப்படிங்கிறது இதனால தான். ஒரே ஒரு ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றது அப்படிங்கிறது
இத்தனை நன்மைகளையும் ஒரு சேர நம்மளுக்கு கொடுக்குது. அப்படிங்கிறதுனால தான் ஆப்பிள் ஏன் இந்தியாவில் மட்டும் இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒருவேளை இது ஃபாரின்லேருந்து வரதுனாலையோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது, இங்கேருந்து தான் வருது. ஏன் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. இவ்வளோ அருமையான ஆரோக்கியமான பழம் நம்ம ஊர் பழம் தான். இது ஒன்றும் பெரிய வெளிநாட்டு பழமோ இம்போர்ட்டட் பழமோ கிடையாது. மற்ற பழங்கள் மாதிரி ஆப்பிளும் கொஞ்சம் சீப்பாக கிடைச்சா நல்லா தான் இருக்கும். ஆப்பிள் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் டெய்லி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.